வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஒரு இனோவேட்டிவ் ஐடியான்னு கூட சொல்லலாம். லாஸ்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸாக நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸும் கூட. ஸோ நம்ம ஏரியாக்கில் நம்ம ஒரு ஆர்டர் எடுத்தாலே போதும், நம்மளுக்கு ஒரு 20,000 வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்காங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறதுல நம்மளுக்கு 2 விதமாக நம்மளால் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றில் இல்லைன்னா இன்னொன்று இல்லை, அந்த மாதிரி கூட நம்மளால் ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் நான் பின்னாடி என்னென்னு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, செராமிக் கோட்டிங் ஃபார் கார் அண்ட் பைக், இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செராமிக் கோட்டிங் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இது நம்ம ஒரு பிஸ்னஸாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு கார், எல்லா விதமான காருக்கும் நம்ம கோட்டிங் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு காருக்கு பண்ணாலே மினிமமாக ஒரு 10,000லேருந்து 20,000 வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஹை ப்ராஃபிட் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். அதுக்கு முன்னாடி இந்த செராமிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா பேசிக் அவுட்லைன் மட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ஓகே. ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இதை நம்ம ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போது நம்ம கார் பைக்கில் நம்ம ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஸோ சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் நம்ம துடைக்கும் போதோ இல்லை க்ளீன் பண்ணும்போதோ நம்மளுக்கு மெயினாக அந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு இதை நம்ம பாலிஷ் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த செராமிக் நமக்கு லிக்விட் வச்சு நம்ம கோட்டிங் பண்ணுறதுனால ஸோ நம்மளுக்கு கார் பாலிஷிங்காகவும் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ், ஸோ மெயினாக வர இந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த செராமிக் கோட்டிங் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவாக நம்ம கார் வாங்கும்போது நம்ம ஸ்க்ராச்சஸ் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரியான கோட்டிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று மெயினாக என்னென்னா, டஸ்ட்டு அண்ட் சகதி தண்ணி எதுவும் அவ்வளோவா அது நம்ம கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் அதில் நிற்காது. ஸோ ஈஸியாக நம்மளுக்கு வலிக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ சொல்லப்போனால் ஒரு கண்ணாடி மாதிரியான லேயர் அதில் ஃபார்ம் ஆயிரும். இந்த செராமிக் ப்ராடக்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம், நம்ம கப் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் தண்ணி ஊற்றினா எப்படி வலிக்கிட்டு போகுமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. ஆல் டைப் கார், ஸோ எல்லா வகையான காருக்கும் நம்மளுக்கு செட் ஆகும். ஸோ அந்த கோட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம ப்ரொசீஜர்லாம் யூஸ் பண்ணணும், தென் என்னென்ன ரா மெட்டீரியல் என்னென்ன லிக்விட்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன் 2 விதமாக நம்ம பண்ணலான்னு, அதையும் நம்ம போக போக நான் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இப்போ காருக்கு எடுத்துக்கிடும் போது நம்மளுக்கு எதுக்கெலாம் நம்ம கோட்டிங் பண்ண முடியும்னா, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாடி பார்ட்ஸ், ஸோ காரோட பாடி பார்ட்ஸ் நம்ம பாலிஷ் பண்ண முடியும். ரெண்டாவது பிளாஸ்டிக் பார்ட்ஸ், ஸோ காரில் என்னென்ன பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இருக்குதோ ஸோ அது எல்லாத்துக்கும், ஸோ இந்த டேஷ்போர்டு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிளாஸ்டிக் பார்ட்ஸுக்கும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சில பேர் லெதர் சீட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ லெதர் ஷீட் போட்டிருந்தாலும் அதுக்கும் நம்மளால் பாலிஷ் பண்ண முடியும். ஸோ லெதர் ஷீட்டுக்கு எதுக்கு பாலிஷ்னா, இன்கேஸ் நம்ம லெதரில் தண்ணி எதுவும் போட்டுச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது அப்படியே அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்காகவும் இந்த பாலிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு தண்ணி அதில் சீக்கிரம் ஒட்டாது. அதுக்கப்புறம் கண்ணாடி கிளாஸ் அண்ட் வீல், அலாய் வீல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் நம்ம இந்த செராமிக் கோட்டிங் போட முடியலாம். ஏன்னா கஸ்டமர் சில கஸ்டமர் ஃபுல் முழு காருக்கும் கேட்கலாம், சில பேர் பாடி பார்ட்ஸுக்கு மட்டும் கேட்கலாம், சில பேர் கிளாஸுக்கு மட்டும் கேட்கலாம், சில பேர் வீலுக்கு மட்டும் கேட்கலாம். ஸோ அதனால் அதுக்கு தந்தாப்புல நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த செராமிக் கோட்டிங் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ், நம்ம எப்படி அந்த செராமிக் கோட்டிங் அப்ளை பண்ணணும்னு ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ நல்ல வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த டஸ்ட்டும் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அது மாதிரி நல்லா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஷெட்டும் போட்டுக்கணும். சரிங்களா? ரெண்டாவது ஏர் கிளீனிங். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணியிருக்கதை ஸோ நம்ம உடனே க்ளீன் பண்ணுறதுக்காக கம்ப்ரஸர் மூலமாக நல்ல ஏர் கிளீனிங் பண்ணிக்கணும். ஸோ சின்ன வாட்டர் ட்ராப் கூட இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்டீரியர் கிளீனிங். ஸோ கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஸோ நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இன்டீரியர் கிளீனும் பண்ணிக்கணும். ஸோ இது மூணுத்துக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு கார் வாஷ் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் நம்ம அமைக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம மற்ற காருக்கு நம்ம வாட்டர் வாஷ்க்கும் நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம செராமிக் கோட்டிங் மட்டும் நம்ம வர்றவங்களுக்கு பண்ணாமல் இப்போ ஒரு கார் வாஷ் வருதுன்னா அதுவும் நம்ம பண்ணி அதுவும் மூலமாக நம்மளை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது இல்லைன்னா இது அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் டூயல் ஆப்ஷன் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ இது 3 முடிஞ்சோடனே ஏர் கம்ப்ரஸர் இன்டீரியர் கிளீனாக முடிஞ்சோடனே ப்ரீமர் அப்படின்ற ஒரு லிக்விட் இருக்குது. ஸோ அது எதுக்காகனா வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம கார் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரியான ரப்பிங் பாலிஷ் மிஷின் ஸோ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ரப்பிங் பாலிஷ் மிஷின் மூலமாக நல்ல கார் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காகனா பெயிண்ட் கரெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு, பெயிண்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கங்கே சில இது வெளியே
பெயின் கரெக்ஷனுக்காக ஸோ இந்த ரப்பிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல கார் ஃபுல்லாக நம்ம ரப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ செராமிக் அப்ளை பண்ணணும். ஸோ எப்படின்னா இது ஒரு லிக்யூடு தான். ஸோ நம்ம ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்சில் நம்ம ட்ராப் விட்டுட்டு கார் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோட்டிங் முடிஞ்சதும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு செகண்ட் கோட்டிங் போடணும். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்ச உடனே இது லாங் லைஃபாக செட் ஆகிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் 2 மாதிரியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த யூவி லைட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ளூ கலர் லைட் இருக்கும். ஸோ அல்ட்ரா வயலட் லைட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரில் யூவி லைட்ஸை யூவி ட்ரீட்மெண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதை கார் ஃபுல்லாக நல்லா காட்டணும். ஸோ அப்படி காட்டும் போது லாங் லைஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த லைட் வந்து யூஸ் ஆகும். அப்படி இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே அப்படின்னு தனியாகவே இருக்குது. ஸோ நம்ம கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரேயை கார் ஃபுல்லாக அடிச்சிட்டா போதும். அது லாங் லைஃபாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அவுட்லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய டவுட்ஸும் இருக்கும். ஸோ அதுக்காக இதுக்கு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய ட்ரைனிங் கோச்சிங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நிறைய டவுட்லாம் அவங்க டேரெக்டாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், எல்லா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இன்னும் பெட்டர் நாலேஜ் ஆகும். இன்னும் ப்ராப்பராக இந்த பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ நம்புகிறேன். ஸோ உங்கள் ஏரியாவில் எதுவும் இன்ஸ்டியூட் இருக்கான்னு பாருங்கள். சென்னையில் நிறைய இடத்துல இன்ஸ்டியூட் இருக்குது, அது தெரியும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கார் வாஷ் செட்டு போடுறதுக்கே நம்மளுக்கு ஒரு 5 lakh அந்த ரேஞ்சில் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு அந்த கம்ப்ரஸர் மோட்ரு வாங்குறதுக்கு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரு 5 lakh அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக் கார் மிஷின் போட்டிங்கன்னா ஒரு 15 lakh அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு போக வேண்டாம். ஸோ நார்மலான மேனுவலாக நம்ம ஒரு வாஷ் செட்டப்ஸ் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் கோட்டிங் வாங்குற எக்யூப்மெண்ட்ஸ் மொத்தமாக ஒரு 2 lakhs வந்துடும். ஸோ நம்ம கோட்டிங் பண்ணுறதுக்கான ஸ்பாஞ்சு அந்த லிக்யூடு எல்லாம் சேர்த்து ஒரு 2 lakhs நம்ம மொத்தமாக ஒரு 1 month 2 monthக்கு ஆகிற லிக்யூட் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதர் மிஷினரிஸ் அந்த ரப்பிங் மிஷினரிஸ் ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு 1 lakh வந்துடும். ஸோ மொத்தமாக அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் ஒரு 1 lakh வந்துடும். ஸோ டோட்டலாக ஒரு 8 lakh நம்மளுக்கு இருந்தாலே போதும். ஸோ நம்மளை ப்ராப்பராக நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு லேண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 8 lakh நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ப்ராப்பராக இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது அவ்வளோதான் வரும். இதுக்கான ப்ராஃபிட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா பெர் காருக்கு வந்து அந்த காரோட சைஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பொறுத்து ஸோ நம்மளுக்கு ஒரு 25,000 ஒரு 50,000 வரைக்கும் ஒரு காருக்கு நம்மளுக்கு செலவாகும். ஸோ ஒரு சின்ன கார் சைஸ் வந்து சின்னதாக இருக்குன்னா ஒரு 25,000 ஆகும். ஸோ அதே நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் காராக இருக்குன்னா அது 50,000 வரைக்கும் நம்மளுக்கு ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு கோட்டிங்க்கு ஆகிற காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 25,000 வரைக்கும் தான் ஆகும். ஸோ அதுவும் சைஸை பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ பெர் காருக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் ப்ராஃபிட் வந்து 10,000 வரைக்கும் மினிமமாக நம்மளால் ஒரு காருக்கே நம்மளால் ஒரு ஆர்டருக்கு நம்மளால் 10,000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அது நம்ம ஆர்டர் எடுக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இனிஷியலாக நம்மகிட்ட வந்து கொடுக்குறது பயப்படுவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பென்சிவான கார் நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா ஸோ எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு பயப்படுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களோட ஒர்க் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்ம எதுவும் அட்டன் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியும். இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால 2 விதமாக ப்ராஃபிட் எடுக்கலாம்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதை மறுபடியும் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா ஸோ நம்ம அது இல்லைனா இது அதில் கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஏன்னா ஒன்று வந்து இப்போ கார் வாஷ் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கு தனியாக ஒரு ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்னொன்று கோட்டிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் தனியாக நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா ஸோ இப்போ கார் வாஷிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கார் வாஷிங் தான் மெயின். ஸோ நம்ம கார் வாஷ் கிளியராக நீட்டாக வாஷ் பண்ணால் தான் ஸோ இது நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெயினாக லொக்கேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா ஒரு சிட்டி சைடு தான் இப்போ அதிகமாக ரீச் ஆகிருக்காது. நம்ம சிட்டி சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கார் பாப்புலேஷன் கார் கவுண்ட் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆர்டரும் வரும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 டேக்கு மேலே ப்ராசஸ் ஆயிரும். அப்படிங்கும்போது நம்ம கார் நம்பி தர்ற அளவு மாதிரியான லொக்கேஷன் இருக்கும். ஏதோ நம்ம காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நம்பி கார் விட்டு போக மாட்டாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு சிட்டி சைடில் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான லிக்யூட்ஸ் நம்மளுக்கு மொத்தமாக ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு லோக்கல் எதுவும் சப்ளையர்ஸ் தெரிஞ்சால் கூட ஸோ அது மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் நம்புறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.